அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தாலா இரையச்சமுடைய மக்களுக்காக, ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அந்த உயரகமான சொர்க்கத்தில், ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதை கேட்டோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். போன வாரம் எதை பற்றி பார்த்தோம்? சரி, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு தலைப்பு. சரி, ஹாஜிகளுக்கான சில அட்வைஸ்களை நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 அட்வைஸ்களை நம்ம சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் ஹஜ்ஜுடைய விஷயங்கள்லையும் கொஞ்சம் சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம துல்கஅதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையில் உலகமெங்கும் துல்கஅதாவுடைய மாதத்திலிருந்து தான் ஹஜ்ஜுக்கான பயணங்களை மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமான தெரிந்த விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் தெரியுமா? அல் ஹஜ்ஜு அஷ்ஹூரும் மஅலூமாத். என்ன அர்த்தம்? அல் ஹஜ் ஆகிறது அஷ்ஹூரும் மஅலூமாத். ஷஹ்ரி என்பது ஒருமை, மாதம். அஷ்ஹூர் அப்படி என்பது பன்மை. இப்போ பன்மையான மஅலூமாத், அடையாளம் இடப்பட்ட மாதங்களாக இருப்பது ஹஜ்ஜுடைய காலங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, இப்போ ஹஜ்ஜின் மாதங்கள் நிறைய இருக்கிறதோ அப்படின்னு கேட்பாங்க. துல்ஹஜ் மாதம் மட்டும் ஹஜ்ஜுடைய மாதங்கள் கிடையாது. ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பது ரமலான் முடிந்ததற்கு அப்புறம் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், இந்த 3 மாதமுமே ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா குர்ஆன்ல அல் ஹஜ்ஜு அஷ்ஹூரும் மஅலூமாத் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமிடப்பட்ட மாதங்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜின் சிறப்புகளை குறித்தும் ஹாஜிகளின் சிறப்புகளை குறித்தும் நம்ம பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜின் சிறப்பும் ஹாஜிகளின் சிறப்புகளை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க, ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க மாஷா அல்லாஹ். அதே போல இன்னைக்கு தஹ்ஃபீல் சொன்னதும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா கல்வி ஞானத்தையும் தெளிவாக ஓதக்கூடிய, தெளிவாக புரியக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைத்து பிள்ளைகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால நம்ம 10th +1 +2 எல்லா மார்க்குமே அல்ஹம்துலில்லாஹ் வந்துடுச்சு. எல்லாருக்குமே நல்ல மார்க் அல்ஹம்துலில்லாஹ். +1. அதனால அல்ஹம்துலில்லாஹ். இதில் 3 விஷயம் நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே 3 விதமான அட்வைஸ் நமக்கு வேணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. நம்ம அடிக்கடி அதைத்தான் சொல்றது. இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இந்த 3 நமக்கு ஒன்று சேர்த்து இருந்தாதான் நம்மளுடைய கல்வியிலையும் சரி, எந்த செயல் செய்கிறோமோ மும்முரத்தோடு செய்யும் பொழுது அந்த செயல்களில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹுடைய கிருபையினால் அவர்களுடைய இறை நம்பிக்கையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் அவர்களுடைய விடாமுயற்சியின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா நல்ல சிறந்த மார்க்குகளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, மதிப்பெண்களை கொடுத்திருக்கான். அல்லாஹு தாலா மேலும் மேலும் இறை நம்பிக்கையோடு இருந்து அதே போல தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு விடாமுயற்சியாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவருமே அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செஞ்சுக்கிறணும். அல்லாஹு தாலா அவர்களுடைய கல்வி பயணத்துல இம்மை மற்றும் மறுமை இரண்டிற்குமான கல்வியில சிறந்து விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல பொருந்தி கொள்ளணும். எவ்வளவு யாருக்கு, அதாவது ஒரு பிள்ளை அதிகமாக எடுத்துருக்கு, 5 விரல் ஒன்று போல இருக்காது இல்லையா? எல்லாருமே அதிகமாக ஃபர்ஸ்ட்டாக எடுத்துட்டோம்னா செகண்ட் யார் எடுக்கிறது? என்ன அந்த மாதிரி தான் என்ன, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆகிட்டோம்னா ரொம்ப நமக்கு ஹெட் வெயிட் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்காகத்தான் அல்லாஹால ஏற்றத்தாழ்வு அந்த உலகத்தில் படைச்சிருக்கான். அதனால ஒரு பிள்ளைய நம்ம மார்க் இப்படி இருக்கு, ஒரு பிள்ளையுடைய மார்க் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான மோட்டிவேட்டடாக இருக்கணுமே தவிர அவங்கள ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. அதே போல பேரண்ட்ஸுங்களுக்குள்ளேயுமே என் பிள்ளை பார்த்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படி சொல்ல மாட்டோம். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஆட்டிடியூட் மூலம் நமக்கு தெரியப்படுத்துவோம். அது கூட சில நேரம் மற்றவங்களுக்கு கஷ்டமாயிரும். அல்ஹம்துலில்லாஹ். அதனால எல்லாருமே சிறந்த மார்க்கு தான், எல்லாருமே சிறந்த மதிப்பெண்களை எடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் அதிகமா நல்ல முறையில படிப்பதற்கு அல்லாஹ் எல்லாருக்குமே தௌஃபீக் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜின் சிறப்புகளை குறித்தும் ஹாஜிகளின் சிறப்புகளை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அல்லாஹுடைய கிருபையில ஹஜ் என்பது மிக சிறந்த ஒரு புனிதமாக்கப்பட்ட ஒரு அமலாக இருக்குது.
அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஹஜ் என்றாலே அர்ப்பணித்தல் என்று பொருள். ஹஜ் என்றாலே அர்ப்பணித்தல், நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல், அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய தேவைகளை முறையிடுதல் என்பது அர்த்தம் ஹஜ். சுபஹானல்லாஹ், இந்த அர்ப்பணிப்புக்கு பின்னாடி ஹஜ் என்கின்ற பெரும் ஒரு அமல், ஒரு கிருகைக்கு பின்னால் ஒரு குடும்பத்துடைய தியாகமே ஒளிந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்வது மிகையாகாது. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து, ஹாஜர் அம்மையார் இடத்திலிருந்து, இஸ்மாயில், இஸ்ஹாக் என்று எல்லா குடும்பத்தார்களுடைய ஒவ்வொரு நபரிடத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜை குறித்த சில கிருகைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால ஹஜ்ஜின் மாண்புகளையும் ஹஜ்ஜின் சிறப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொண்டு அந்த ஹஜ்ஜின் மீது பேராவல் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். வல்ல ரஹ்மான் இன்று இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மபுரூரான மக்பூலான ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். அதே போல இன்ஷா அல்லாஹ் இனி வர இருக்கக்கூடிய வருடங்கள்ல ஹஜ்ஜு செய்யாமல் ஹஜ்ஜின் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக அப்படிங்கிற ஒரு பெரிய பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு ஹஜ்ஜின் சிறப்புகளை குறித்தும் ஹாஜிகளின் சிறப்புகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒரு அமலுடைய பெனிஃபிட், ஒரு அமலுடைய நன்மைகளும் அதனுடைய பலமும் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த அமலுக்கு மேலே ரொம்ப ஒரு பேரார்வம் இருக்கும். அந்த அமல் செய்வதற்கு நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய உடலும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் கொடுப்பதற்கு நம்மளுடைய உள்ளம் நாடும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சிறப்புகளை ஒரு 6-5 சிறப்புகள், முக்கியமான சிறப்புகள். இன்னொன்று என்ன தெரியுமா, ஹஜ்ஜுக்கு மட்டும் கிதாபுகள் எழுதியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த சிறப்புகளை முக்கியமான சிறப்புகள்னா 40 சொல்லலாம். முக்கியமான சிறப்பு அதில் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்மளுடைய டைமுக்கு தோதுவா ஒரு 7 சிறப்புகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால நல்ல முறையில் ஹஜ்ஜின் சிறப்புகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனிச்சுக்கிறோம். சரிங்களா? முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், இதுதான் ஆக சிறந்த மறக்க முடியாத ஒரு சிறப்பு அப்படிங்கிறத கூட சொல்லலாம். அல்லாஹுடைய முதல் ஆலயம், ஆரம்ப ஒரு அமல் ஹஜ் தான். அல்லாஹுடைய முதல் ஆலயம் கஅபத்துல்லாவிற்கு ஆரம்ப அமலாக இருப்பது ஒரு ஹஜ் என்கின்ற ஒரு கடமை. சுப்ஹானல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது இந்த பூமியில இறக்கினானோ அதிலிருந்து இந்த ஹஜ் என்கின்ற கிருகை, அல்லாஹுடைய முதல் ஆலயம் என்கின்ற அந்த பண்பு, அந்த சிறப்பு இப்பொழுது வரைக்கும் நிலைத்திருக்குது. அதுதான் முதல் சிறப்பாக இருக்குது. அல்லாஹுடைய முதல் ஆலயம் ஹஜ், முதல் ஆலயம் கஅபத்துல்லா என்பது ஒரு தனி சிறப்பு. அதுல ஆரம்ப பழைய ஒரு அமல் என்றால் இந்த ஹஜ் தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களும், ஏன் மலக்குமார்கள் உட்பட அந்த தவாஃப் என்கின்ற புனிதமான ஒரு அமல், சுப்ஹானல்லாஹ், உலகத்துல கஅபத்துல்லாவை விட, இது நம்ம மிகைச்சு சொல்வதா நம்ம எடுத்துக்க கூடாது, இதுதான் உண்மை. கஅபத்துல்லாவை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், எத்தனை லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இந்த உலகத்துல இருக்குது. அட் அ டைம்ல ஒரே ஒரு இதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் நின்று தொழக்கூடிய அளவுக்கு. இப்போ கஅபத்துல்லான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தவாப் செய்யறது கீழே ஒரு ஃப்ளோர், மேல ஒரு ஃப்ளோர்ஸ் தான் என்ன செய்வாங்க, சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பள்ளியில மட்டும் நின்று மெஹராபுக்கு பின்னாடி நின்று தொழக்கூடிய அந்த பள்ளிகள் மட்டும் நிறைய இருக்குது உலகத்துல. ஆனால் எவ்வளவு பெரிய பள்ளிகளாக, எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசுகளை போட்டு கட்டி வச்சிருந்தாலும் தவாஃப் என்பது அந்த கருப்பு கட்டடத்தை சுத்தினாதான் தவாஃப். அதுல எந்த அலங்காரமும் கிடையாதுமா. அந்த லைட்டா அந்த போர்வை நீக்கிட்டோம்னா அதுக்கு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கும், அந்த கருப்பு அந்த கட்டிட மட்டும்தான் 4 இது. அதுல எந்த டிசைனும் இல்லை, எந்த ஒரு பிரம்மாண்டமான டைல்ஸ் எதுவுமே என்ன செய்யல இல்லை. ஆனால் அந்த தவாஃப் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு சிறப்பை பெறுவது அந்த கஅபத்துல்லா மட்டும்தான். ஏன் அல்லாஹ் நினைச்சான், சுப்ஹானல்லாஹ், நமக்கு இந்த உலகத்துல முதல் முறையாக ஒரு ஆலயத்தை எழுப்பணும், நம்மளுடைய இறை இல்லமாக அது இருக்கணும். கஅபத்துல்லானா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல நாக்கத்துல்லா, கஅபத்துல்லா, கிதாபுல்லா, இதெல்லாம் என்னது? அல்லாஹுடைய ஒட்டகம், அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வீடு, பைத்துல்லா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெறக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ அல்லாஹுடைய வீடாக இருக்கிறதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் தவாஃப் என்கின்ற ஒரு புனிதமான அமல் செய்வது அது ஒரு சிறப்பாக இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய ஒரு ஆசையின் காரணமாக என்ன செஞ்சிடான், அல்லாஹ் ஒரு கஅபாவை ஏற்படுத்தி கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவாஃப் செய்கிறா. காலங்களாக ஒரு 1000 வருடத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலை வணக்கங்கள் அதிகமாகுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்துல என்ன ஆகுது, சிலை வணக்கங்கள் அதிகமானதுனால அல்லாஹுடைய ஒரு பெரும் கோபம், ஒரு பேரழிவுக்கு ஆட்பட்டு அந்த கஅபத்துல்லா இல்லாத இடமாவே ஆயிடுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, மனித சஞ்சாலங்கள் கூட எனக்கு வணங்க தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு பள்ளியும், முதல் பள்ளி தான் ஆசையா அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினா, ஆனா வேண்டாம், மனித சஞ்சாலங்களும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெள்ள பிரளயத்துக்கு அப்புறம் அந்த நாட்டுல இப்போ நம்ம லட்சக்கணக்கான மக்களை நம்ம கண்டு கழிக்கக்கூடிய அந்த நாட்டுல ஒரு மனித சஞ்சாலமும் கிடையாது, ஒரு மனித சஞ்சாலமும் கிடையாது. அதற்கு பின்னாடி தான் அல்லாஹு தாலா மறுபடியும் ஆசைப்பட்டு என்னை வணங்குவதற்கு ஒரு கஅபத்துல்லா வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுவான். கட்டளை இட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதிர்ந்த வயது, யோசிச்சு பாருங்க, முதிர்ந்த வயது, தள்ளாடும் வயது. அதனால தான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன செய்யற அல்லாஹு தாலா நியமிச்சு, நீங்கள் என்னது தமிழ்ல நில புலன் நிர்மாணம் செய்வது, சரி ஓகே, ஆமா, செப்பனிடுதல், சரிங்களா? அப்போ அந்த அல்லாஹு தாலா நீங்க கட்டுங்கன்னு சொல்லல, செப்பனிடுங்கன்னு சொல்றான். ஏன்னா புதுசாக கட்டினா இவங்க தான் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி யாரும் இல்லையா, அவங்க செப்பனிட்டு இருந்த அந்த அடையாளத்தை அல்லாஹ்விடத்தில் அந்த கட்டளைக்காக என்ன செய்கிறாங்க, அந்த அடையாளத்தை கொண்டு அதுக்கு மேலே என்ன செய்கிறாங்க, அவங்க கட்டிடம் கட்டுறாங்க. ஆனால் கட்டக்கூடிய வயது பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதிர்ந்த வயது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த இருக்கக்கூடிய பாறைகளை நீங்கள் பார்க்கலாம், கஅபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே பாறைகள், மலைகளை உடைச்சி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கற்களை உருட்டி கொடுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்களாம், எடுத்து வைக்கும் பொழுதே இப்படி சொல்லிக்கிட்டே எடுத்து வைப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய வரலாற்றை படிச்சா அவ்வளவு ஆர்வமா இருக்குது. என்ன அப்படின்னா, இது அல்லாஹுடைய ஆலயம், அல்லாஹு தாலா என்னிடத்தில் எனக்கும் என்னுடைய மகனாருக்கும் சொல்லப்பட்ட கட்டளை, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கும் என்னுடைய மகனாருக்கும் சொல்லப்பட்ட கட்டளை, எங்களுடைய அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே என்ன செய்வாங்களா, அந்த கஅபாவை கட்டி கொண்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு வழியாக கட்டி முடித்து நம்ம என்ன சொல்லுவாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான துஆ செய்வாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த துஆ மட்டும் இல்லை என்றால் இன்று வரைக்கும் இந்த கஅபத்துல்லா நிலைத்திருக்குமாங்கிறது கூட தெரியாது. ஏன்னா அல்லாஹ்விடத்துல ஒரு செயலை செஞ்சுட்டு அதை கபுல் செஞ்சுக்கோன்னு மறுபடியும் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ஒரு தொழுகையா இருந்தாலும் ஒரு சதக்காவா இருந்தாலும், யாரெல்லாம் உனக்காக நான் செஞ்சிருக்கேன், என்னிடத்துல நீ என்ன செய்ய, பரிபூரணமாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கஅபத்துல்லாஹ் ஒரு வழியாக கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடிச்சா அதை எப்படி நான் அந்த கஅபத்துல்லாவுக்கு இருந்து கொண்டு எப்படி மக்கள் இடத்துல அழைப்பு கொடுப்பது. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வரலாறு அப்படியே சொல்றா. முஅzzீன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா உரக்க அழைப்பவர், முஅzzீன் உரக்க அழைப்பவர். அப்ப சொல்லும் பொழுது யா இப்ராஹிம் அத்தீனுனா உரக்க அழையுங்கள். ஆனா எந்த மனித சஞ்சாலமும் கிடையாது, உங்களுக்கு தெரியுதா, எந்த மனித சஞ்சாலமும் கிடையாது. கஅபத்துல்லா இருக்குது, சில அங்கங்க மனிதர்கள், ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரபு தீபகற்பத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டிலிருந்து அந்த அல்லாஹுடைய கட்டளைக்காக தன்னுடைய மகனை தேடி வர்றாங்க. வரும் பொழுதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நல்ல வாலிப பருவத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கும் பொழுது சில மனிதர்கள் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு மட்டும் சொன்னா இந்த இப்படி உலகத்துல எல்லா மக்களும் வந்துருவாங்களா? ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க உரக்க அழையுங்கள் இப்ராஹிமே. எப்படி அழைக்கணும், இதோ அல்லாஹுடைய இல்லம், இது அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளை இட்டது போல இந்த கஅபத்துல்லாவை நான் செப்பனிட்டு செய்து விட்டேன். மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹுடைய இல்லத்திற்கு நடந்து வாருங்கள், மெலிந்த ஒட்டகத்தில் வாருங்கள், உங்களால் என்ன இயலுமோ அந்த செயல்முறை கொண்டு என்ன செய்யுங்க, கஅபத்துல்லாவை நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரக்க கஅபத்துல்லாவுக்கு மேல நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறாங்க. அப்பதான் அறிஞர்கள் இந்த வரலாற்றை சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த சப்தம் அப்பொழுது இருக்கக்கூடிய என்னென்ன மனிதர்களுடைய காதுல சிசுக்களாக ஆலமுல் அர்வாஹில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, ரூஹாக வயிற்றில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் யாருக்கு அந்த காதுல விழுந்துச்சோ அவங்க தான் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாம். சுப்ஹானல்லாஹ், அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும். நாம இன்ஷால்லா அப்பெல்லாம் பிறந்திருக்க மாட்டோம், ஆலமுல் அர்வாஹில் இருந்திருப்போம், என்ன ரூஹா இருந்திருப்போம். அதுக்கு பின்னாடி 1000 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா 1000 வருஷமா, சுப்ஹானல்லாஹ், அது எண்ணிக்கை எத்தனை ஆண்டுகளோ, எத்தனை மில்லியன் ஆண்டுகளோ தெரியல. இப்போ அதுக்கு பின்னாடி நமக்கு இப்பொழுதுமே நம்மளுடைய ஊரிலிருந்து நம்மளுடைய நாட்டிலிருந்து உலக மக்கள் எல்லோரும் போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த முஅத்தின் அழைத்த ஒரு அழைப்பு தான் இன்று வரைக்கும் அதை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்போ அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு செப்பனிட்டு அழைத்து அதுக்கு பின்னாடி என்ன செய்யறா அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. யா அல்லாஹ், எப்படி அழைக்கணும்னு கேட்டு உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நான் ஹஜ் செய்யணும் அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா, எப்படி நான் ஹஜ் செய்யணும். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியா கொடுக்கல, ஜிப்ரீலே செயல்முறையாக செய்து காட்டியதாக வரலாறு. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பூமியில் இறங்கி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எஹ்ராம் இப்படித்தான் கட்ட வேண்டும், எஹ்ராம் கட்டியதிலிருந்து நீங்கள் தல்பியா உறக்க முளையுங்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்லிட்டு உறக்க நீங்க தல்பியா சொல்லிக்கிட்டே இருங்க. இதோ தவாஃப், இதோ அரஃபா மைதானம், இதோ மினா, இதா முஸ்தலிஃபா அப்படின்ட்டு இந்த ஒரு நாள் இங்க தங்கணும். அரஃபாவில் துல்ஹஜ் 9 அங்கதான் நீங்க என்ன செய்யணும், இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரிகைகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். எதனால அப்படின்னா நம்ம எல்லாம் ரப்பனா துவால படிச்சிருக்கோம் இல்லையா, 2வது துவா ரப்பனா வஜஅல்னா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக் வமின் துர்ரியத்தினா ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமத்தன் லக் வமின் மனாசிகனா இன்னக அன்த தவ்வாப் வ அரினா மனாசிகனா என்ன அர்த்தம், என்னுடைய ஹஜ்ஜின் கிரிகைகளை எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜின் கிரிகைகளை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இதுதான் முதல் சிறப்பு. இப்ப இந்த ஹஜ்ஜுடைய விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுல அந்த வார்த்தை வருது. என்னன்னா, என்னிடத்தில் இருந்து ஹஜ்ஜை எப்படி நான் செய்கிறேன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஏன்னா அடுத்த வருஷம் நான் இருப்பேன் என்பது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜின் கிரிகைகள் தெரியப்படுத்த வருது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுதான் முதல் ஆலயம், முதல் ஆரம்ப அமலாக இருந்தது இந்த ஹஜ். இதுதான் முதல் சிறப்பு. 2வது சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல் ஹுஜ்ஜாஜு வஃப்துல்லா. நமக்கு புரியுற மாதிரி சொன்னா ரஹ்மானு லுயூஃபுர் ரஹ்மான், அதாவது அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் இந்த ஹஜ் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். சுப்ஹானல்லாஹ். ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்தாக போறோம் அப்படின்னு சொன்னா விருந்தாளிகளுக்குன்னு சில கண்ணியம் இருக்கும். அதுலயும் சில பல விஐபி வீட்டுக்கு நம்ம விருந்தாளியா போனோம்னா அவங்களுடைய கவனிப்பே வேற மாதிரி இருக்கும். அதே இது உலகத்தின் ரட்சகனுடைய வீட்டுக்கு நம்ம விருந்தாளியா போனோம் அப்படின்னா விருந்தாளிகளுடைய ஒரு மாண்பு சொல்லுங்களேன். ஏதாவது நம்ம கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நம்ம விருந்தாளியோட வீட்டுக்கு போனா இதை கொடுங்களேன், இந்த சமைச்சு கொடுங்களேன்னு சொன்னா என்ன செய்வாங்க, உடனே செஞ்சிருவாங்க. அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்றா, என்னுடைய வீட்டுக்கு நீங்க விருந்தாளியா வந்ததுனால நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஒரு விருந்தாளிக்கு மறுப்பே கிடையாதுமா. எவ்வளவுதான் நம்ம மனசுக்குள்ள வேணா சில கோபங்கள் இருக்கு, அல்லாஹ் நம்ம மீது கோபங்கள் இருக்கு, தாபங்கள் இருக்கு. ஆனா அவ வீட்டுக்கு போயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், கோபம் இருக்காது, ஒரு கோபமும் இருக்காது. நம்ம என்ன கேட்டாலும் என்ன செய்வா, அல்லாஹ் கொடுப்பா. என்ன கேட்போம் தெரியுமா, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிரு, முதல்ல அதைத்தானே கேட்போம். அப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், நான் என்னுடைய விருந்தாளிகளுக்கு நான் மன்னிப்பை கொடுக்குறேன். இப்போ இன்னும் என்ன கேட்போம் தெரியுமா, யா அல்லாஹ் என்னிடத்துல யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய துவாவை நீ கபுலாக்கிக்கோ, அவங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு. அதையும் கேட்டா என்ன செய்வான், அல்லாஹ் அந்த விருந்தாளிகளுக்கு கொடுக்கத்தான் செய்வான். சுப்ஹானல்லாஹ். இப்போ என்ன கேட்டாலும் சொர்க்கத்தை கேட்டா கொடுப்பான். என்னென்னமோ எவ்வளவு நம்ம கேட்க முடியுமோ, நம்மளுக்கா கேட்க தெரியாது, சும்மா விட்டாலே பயங்கரமா கேட்போம்னு. அதுல அல்லாஹ்வுடைய விருந்தாளியா போகும்போது எப்படி கேட்போம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய விருந்தாளிகளுக்கு தனிப்பட்ட அந்தஸ்து என்ன, அவர்கள் கேட்டால் நான் கொடுத்தே ஆவேன். மன்னிப்பு கேட்கிறார்களா, மன்னிப்பு. மற்றவர்களுடைய மன்னிப்புக்காக இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றாங்களா, அவங்களுக்கு மன்னிப்பு. சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தையும் நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் நான் உன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன், என்னுடைய கையை வெறுங்கையா ஆக்கிறாத, கபூலியத் என்கின்ற தன்மையை கொடு. அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்ன தெரியுமா கபூலியத் என்கின்ற தன்மை, எதை கேட்டாலும் நாங்க உள்ளூருக்கு போய் உன்னுடைய விருந்தாளியா நாங்கள் உள்ளூருக்கு போயிடுவோம். நான் உன்னுடைய வீட்டில் இருக்கிறது போது மட்டும் நான் கேட்டதை நீ கொடுக்கணும். ஆனால் அதே போல் நான் உள்ளூருக்கு போனதுக்கு அப்புறமும் நான் கேட்டதை என்ன செய்யணும், நீ கொடுக்கணும். அதனால கபூலியத் என்கின்ற தன்மையை எனக்கு கொடு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹுடைய விருந்தாளிகளுக்கு இவ்வளவு மாண்புகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஆசையோடு அந்த அல்லாஹுடைய இல்லத்தை தரிசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவனும் அன்போடு நம்மளை விருந்தாளிகளாக வரவேற்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல முறையீடு செய்யுங்க. இது 2வது சிறப்பு, அல்லாஹுடைய விருந்தாளிகள். அல் ஹுஜ்ஜா வஃப்துல்லானா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, வஃப்துல்லானா அல்லாஹுடைய பாதுகாப்பாளர்கள், அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அந்த ஹாஜிகள் எல்லாம். சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இது 2வது சிறப்பாக இருக்குது. அதே போல 3வது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், பெண்களுடைய ஜிஹாதாக இந்த ஹஜ் இருக்கிறது. நம்ம சஹாபிய பெண்கள் ஆயிஷா அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதரே நீங்க உலகத்திலேயே, நான் நினைக்கிறேன் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு அமல் என்றால் ஜிஹாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஜிஹாதுனா அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வது. எங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்களே அல்லாஹுடைய தூதரே. கேட்கக்கூடியது ஒரு பெண்மணி. அப்போ அல்லாஹு தாலா இயற்கையிலே பெண்களுக்கு சில பலகீனத்தை நமக்கு படைச்சு கொடுத்துருக்கான். இப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாமா ஜிஹாதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு அமல் சொல்லி தரட்டுமா, அது போர்க்களத்துக்குள்ள போய் உங்களுடைய பொருளையும் உயிரையும் தியாகம் செய்வதை விட
இது அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். அல் ஹஜ் வெறும் ஹஜ்ஜின் மட்டும் சொல்லல, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அந்த மப்ரூருக்கு மட்டும் விளக்கம். சுப்ஹானல்லாஹ், ஹலாலான முறையில் இறையச்சத்தை கட்டுச்சாதமாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் அவனுடைய இல்லத்தை தரிசிக்கக்கூடியவங்களா இருக்கும். அந்த ஹஜ்ஜுல் மப்ரூராக இருந்தால் பெண்களுக்கான ஜிஹாத் அதுதான், உண்மையாவே அதுதான். ஆண்கள் கூட முந்தி அடிச்சுக்கிட்டு தவாஃப் செய்யறது, ஓடுறது எல்லாம் செய்வாங்க. இந்த பெண்கள் படும் பாடு அல்லாஹ் அக்பர். ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க, நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அவங்கள முந்தி அடிச்சுக்கிட்டு அவங்கள தவாப் செஞ்சு சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ பெரிய ஜிஹாத். உண்மையாகவே அது ஜிஹாது தான். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த வீடியோஸ் பாருங்களேன், பார்க்குறவங்க நமக்கே மூச்சு இருக்குது. ஐயோ இதில் நம்ம சிக்கிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு இதுதான் இது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அது பார்க்கும்போதே அவ்வளோ மூச்சு இருக்கு. இதில் எப்படி தவாஃப் பண்ணுறாங்க. அல்லாஹு தாலா அந்த ஆமீனா என்கின்ற வார்த்தை, அந்த அதாவது கஅபாவுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அர்த்தம்னா பாதுகாக்கப்பட்ட ஊர். யாருக்கும் எந்த ஒரு சங்கடமும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. உயிர் பாதிப்பு ஏற்பட்டால் கூட அது என்ன நியமத்தை மாறுங்கிறத நான் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான பரக்கத்தான ஒரு இடத்துக்கு அல்லாஹு தாலா பெண்களாகிய நமக்கு மப்ரூரான ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறா அப்படின்னா அதுதான் உலகத்திலேயே சஹாபாக்கள் செய்த ஜிஹாதிற்கு ஒப்பாக நமக்கு என்ன செய்யற அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்குறா. அதனால இது ஆகச்சிறந்த மூன்றாவது சிறப்பு, பெண்களின் ஜிஹாதாக இருப்பது இந்த ஹஜ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான்காவது என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயம் கேட்டோம்னா கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் நம்ம ஹஜ்ஜுக்கு மீது பேராவல் கொள்வதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும், அன்று பிறந்த பாலகனை போல. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை இப்போ பிறக்குதுமா, பிறந்த உடனே அந்த பிள்ளையுடைய அந்த பட்டோலையில் எந்த ஒரு பாவமும் எழுதப்படாது, அந்த பிள்ளையுடைய கரத்தில் எந்த ஒரு பாவக்கரையும் இல்லை. அல்லாஹ்விடத்துடைய முழு ரஹ்மத்தும் அந்த பிள்ளை மேலே இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம மீண்டுமா நம்ம பிறக்க போகிறோம், இல்லை நமக்கு 7 ஜென்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கொள்கையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரே வாழ்க்கை, ஒரே மரணம், ஒரே ஆகிரா, அவ்வளவுதான், நமக்கு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் மீண்டும் ஒரு பிறவியாக பிறப்பதற்கான ஒரு அமல் என்றால் ஹஜ்ஜு தான். சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜு மப்ரூராக நம்ம ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ்விடத்தில் செய்யும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போல. இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்வாங்களாம், ஜக்ராத்துடைய நிலைமையில் ரொம்ப அழுகுவாங்களாம். இப்போ அவங்க கூட இருந்த அவங்களுடைய மகன் அப்துல்லா சொல்லுவாங்க, என் தந்தையே நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் பிறந்த நீங்கள், அல்லாஹுடைய தூதரினுடைய ஈமானை பற்றி அவங்கள நீங்கள் ஈமான் கொண்ட நீங்கள், அல்லாஹுடைய தூதரின் நேசத்தை பற்றி நீங்கள் ஏன் அழணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு 3 கட்டங்களை கொடுத்தான், 3 காலகட்டங்களை எனக்கு கொடுத்தான், அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் பொழுது முதல் காலகட்டம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதரை எதிரியாக நினைத்த காலகட்டம். அதெல்லாம் அவங்க கடந்த காலகட்டங்களை சொல்றாங்க. ஜக்கராத்தோட நிலைமையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழுது எடுத்துரைக்கிறாங்க. அப்போ கடைசி காலகட்டம், முதல் காலகட்டம் அதுதான். என்ன செஞ்சேன் நான், அல்லாஹுடைய தூதரை நான் எதிரியாக நினைத்த காலகட்டம். அல்லாஹ் மட்டும் அந்த எதிரியாக நினைத்து காஃபிராக இருக்கக்கூடிய நிலையில என்ன மரணிக்க செஞ்சிருந்தா நான் நரகவாசியா ஆயிருப்பேனே, அதை நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது விஷயம், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அல்லாஹு தாலா எங்களுக்கு நாட்டத்தை கொடுத்து நாங்கள் நேர்வழி பெறுவதற்கான வாய்ப்பையும் கொடுத்து அல்லாஹுடைய தூதரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். நானும் என்னுடைய சகோதரர் ஹாலித் இப்னு வலீதும் போய் அல்லாஹுடைய தூதரை சந்திச்சு ஷஹாதத் கலிமா மொழிவதற்காக நாங்கள் போயிருந்தோம். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய கரங்களை கொடுத்தாங்க, ஆனால் என்னுடைய கரத்தை கொடுப்பதற்கு முன்னால் நான் எடுத்துக்கொண்டேன். அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நான் கரத்தை கொடுப்பதற்கு முன்னால் எடுத்துக்கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, ஏன் விருப்பப்பட்டு தானே இஸ்லாத்துக்கு வர்றீங்க, என்ன தடங்கள் உங்களுடைய கரத்தை கொடுப்பதற்கு, ஷஹாதத் கலிமா சொல்வதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தூதரே நான் நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய கடந்த காலத்தை உங்களுக்கு நான் எவ்வளவு பாதகமான விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன், இஸ்லாத்துடைய எதிரியா இருந்திருக்கேன், நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன், கொலையிலிருந்து எல்லா விஷயங்களும் நான் செஞ்சிருக்கேன், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்கின்ற வாக்குறுதியை மட்டும் நீங்க கொடுங்க, என்னுடைய கரத்தை உங்களுடைய கரத்தில் இணைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் அழகான 3 விஷயம் சொல்லுவாங்க. யார் காஃபிராக இருந்து அதாவது இஸ்லாத்து மறுப்பாளராக இருந்து இஸ்லாத்திற்குள் வருகிறார்களோ உடனே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அன்று பிறந்த பாலகனை போல. 1. 2வது, யார் உள்ளூரிலிருந்து அதாவது அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு இணங்க அவர் பிறந்த ஊரிலிருந்து மறு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும், முழு பாவங்களும் மன்னிக்கப்படும். யார் ஹஜ் மப்ரூர், சுப்ஹானல்லாஹ்,
ஹஜ்ஜு மப்ரூர் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்ட மபூரான நன்மையான ஹஜ்ஜாக யார் செய்கிறார்களோ அன்று பிறந்த பாலகர் போல அவர்கள் ஆகிவிடுவார்கள். 3 விஷயம் வந்துருச்சா? அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிரித்து ஷஹாதத் கலிமா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், தொழுகை, ஃபர்லான விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சதக்கா, ரமலான் மாதம் முழுசா நோன்பு வைக்கிறது எல்லாமே பெரும் பாவங்களை ஒருபோதும் மன்னிக்காது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். சின்ன சின்ன பாவங்களை தான் சின்ன பாவங்கள் செய்யறதுக்கு அப்போ எவ்வளவு அல்ல நம்ம சேர்த்து வச்சிருக்கோங்கிறத பாருங்க. எவ்வளவு பாவங்கள் இருந்தா சிறு பாவங்கள் மட்டும்தான் இதுல மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரே அமல் இந்த 3 விஷயம் மட்டும்தான். சுபஹானல்லாஹ். அதுல நம்ம ஹிஜ்ரத் செய்ய போறது கிடையாது. மறுபடியும் ஈமான் கொண்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஈமான்ல இருக்கிறோம். ஸோ அதுவும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, ஹஜ். அந்த ஹஜ் மட்டும் இன்ஷா அல்லாஹ் செய்தோமையானால் அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுதான் ஹஜ்ஜுடைய 4வது சிறப்பாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். அன்று பிறந்த பாலகர்கள் போல அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கொண்டு நம்மளுடைய பாவங்கள், சிறு பாவங்கள், பெரும் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தூய்மையான ஒரு படைப்பாக நம்மை நான் திருப்ப அனுப்புகிறான் என்பது ஹஜ்ஜுடைய மாண்பாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இது 4வது விஷயம். 5வது என்ன அப்படின்னு சொன்னா, துன்யாவுல மட்டும் இந்த ஹஜ்ஜுடைய சிறப்புகள் மட்டும் கிடையாது, மறுமையில மரணித்த பின்னாலும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்துடைய சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ரீசெண்டா ஒரு மரண செய்தி. ஃப்ளைட்ல போகும்பொழுது, ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது ஒரு பெண்மணி மரணிச்சிட்டாங்க. அல்லாஹு தாலா 3000 அடிக்கு மேல அவங்களுடைய மரணத்தை வச்சிருக்கான் பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னும் என்ன தெரியுமா, ஹஜ்ஜு செய்யறதுக்கு முன்னாடியே ஹஜ்ஜுடைய பாக்கியம் பெற்று மரணிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா? நீயத்தின் அடிப்படையில் அவங்க கண்டிப்பா தல்பியா முழங்கி கொண்டே அவங்க ஃப்ளைட்ல பறந்திருப்பாங்க, ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பாங்க. அதுல அல்லாஹு தாலா மலக்குல் மௌத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த ரூஹ என்ன செய்யறா அல்லாஹு தாலா வாங்குறா அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு என்ன தெரியுமா, அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா ஒவ்வொரு இறை நேசர்களும் ஒவ்வொரு தாபியீன்களும் தவமிருந்து பெறக்கூடிய பாக்கியத்தை அவங்க ஃப்ளைட்ல போகும்போதே வச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு உஸ்தாத்மார்கள், எவ்வளவு பெரிய ஆசிரியர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, யா அல்லாஹ் எனக்கு மஸ்ஜிது நபவியில எனக்கு ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, நான் அங்க அடங்கிடணும். மெனக்கெட்டு என்ன செய்வாங்க, தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அங்க போயிடுவாங்க. மதீனாவில் போய் ஸ்டே பண்ணிட்டு அங்கேயே இருந்து வஃபாத் ஆகக்கூடிய நிறைய இறைநேசர்களை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தார்கள், சொத்து, ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜன்னத்துல் பக்கீல என்னுடைய சடலம் அங்க போய் இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஜன்னத்துல் பக்கீல தான் அல்லாஹு தஆலா விசாரணையின்றி சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். சொர்க்கம் அவங்களுக்கு வாஜிபாக. எவ்வளவோ நிறைய சிறப்புகள் ஜன்னத்துல் பக்கீல இருக்குது. அப்ப அப்படியான சிறப்புகளை அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்குறான் அப்படின்னா அல்லாஹுடைய ஒரு ஆகச்சிறந்த ஏற்பாடு. இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த பெண் ஹஜ்ஜின் மீது அவ்வளவு பேராசை கொண்ட ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால இன்னொன்னு என்ன தெரியுமா, இதுல அழகான பியூட்டியான விஷயம் என்னன்னா, ஒரு வேலையை செஞ்சுட்டு கூலியை பெறதை விட வேலையை செய்யாம கூலியை பெறது அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹஜ்ஜுக்கு போய் 40 நாள் அங்க இருந்து ஹஜ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில நேரம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது நம்ம உண்மையாக ஒத்துக்கிறோம். அது தவாப் செய்யும் பொழுது சரி, மற்ற எல்லா கிரியைகள் செய்யும் பொழுது இதெல்லாம் தவிர்த்து விட்டு அல்லாஹு தஆலா இலகுவான முறையில உனக்கு ஹஜ்ஜுல் மப்ரூர் அதுலயும் ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான செயலை கொடுத்துருக்கா. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துக்கு வருவோம். நம்ம ஒரு கால் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து சொல்றோமே அப்படிங்கிறதுக்காக இப்படி தவறா நினைச்சுக்க வேண்டாம். ஹஜ்ஜு செய்யும் பொழுதே நமக்கு ஒரு மரணத்தை கொடுத்து விட்டால் அந்த மரணம் கூட மாண்பு பெறும். ஹஜ்ஜின் மூலமாக அந்த மரணம் கூட மாண்பு பெறும், அந்த மரணம் கூட சிறப்பாகும், அந்த மரணம் கூட பாக்கியம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். இது போலத்தான் எல்லாத்துக்கும் உதாரணம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்திருக்கு. ஹஜ்ஜத்துல் விதாவுல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, அரஃபா மைதானத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அரஃபா மைதானத்துல தான் ஒரு பெரும் பேருரை நிகழ்த்துவாங்க. அந்த பேருரை நிகழ்த்தக்கூடிய அந்த கூட்டத்துல நிகழ்த்தி முடிக்கிறாங்க. ஒரு மனிதர் குதிரையிலிருந்து அதாவது விலக்கிட்டு வரும் பொழுது என்ன செய்யறாங்க, குதிரையிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து உடனே சஹாபாக்கள் எழுந்து தூக்கி பார்க்கறாங்க, ரூஹ் இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்க இடத்துல அந்த சஹாபியுடைய உடலை கொண்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க கொஞ்சம் நேரம்,
ஏன் என்ன யோசிக்கிறாங்க? அப்போ சொல்கிறாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதை நாங்கள் குளிப்பாட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. குளிப்பாட்டும் பொழுது நாம் என்ன செய்வோம்? கற்பூரம் தண்ணி வச்சுருப்போம், மணக்கக்கூடியது என்னென்னமோ நம்ம சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மனிதருக்கு எந்த மணக்கக்கூடிய நறுமணத்தையும் யூஸ் பண்ணாதீங்க, சாதாரண தண்ணியை கொண்டு அவங்களை குளிப்பாட்டுங்க. ஆமாம். அப்போ மறுபடியும் இது மாதிரி குளிப்பாட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு புதுசாக ஒரு ஆடையை தேர்ந்தெடுக்க வேண்டாம், ஏதோ கட்டியிருக்கிறாரே மேலாடை கீழாடை 2 ஆடை, அதை கொண்டு கஃபன் செஞ்சிடறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே கஃபன் தஃபன் செஞ்சிட்டோம், கடைசியாக அவங்களுடைய தலையையும் முகத்தையும் மறைக்கணுமே, மறைக்காதீர்கள். உலகத்தில் எவ்வளோ பெரிய பாக்கியவானா இருந்தாலும் இந்த சிறப்பு ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். இந்த கடைசி மரணத்தில் கூட வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். தலையையும் அவர்களுடைய முகங்களையும் மறைக்காதீங்க. ஏன்னா நாம இறந்துட்டோம்னா அப்படி சாக்லேட் பேப்பர் மாதிரி ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு நம்மளை கெட்டிடுவாங்க, சுத்திடுவாங்க. ஆனா இப்போ ஆமா ஆமா ஆனா அப்பயுமே அவங்க கொண்டு போகும்போது என்ன செஞ்சிடறாங்க? திறந்தே அவங்களுடைய முகமும் அவங்களுடைய தலையும் திறந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்பொழுதுனாலும் நாங்கள் நறுமணத்தை பூசட்டுமா? நறுமணம் பூசவே வேண்டாம். நமக்கு தெரியும் எஹராம் அணிந்த ஆடையில நறுமணம் பூசக்கூடாது. ஆண்களும் பெண்களும் எல்லாருக்குமே அதுதான் பொதுவான ஒரு சட்டம். இப்போ மூஞ்சியை மறைக்கக்கூடாது. இப்போ இந்த செயல் எதனால அப்படின்னா, இதே சஹாபி இன்ஷா அல்லாஹ் மறுமையில எல்லா கூட்டங்கள் நாமளும் இன்ஷா அல்லாஹ் மறுமையில இருப்போம். ஒரு சத்தம் கேட்கும், லபைக் அல்லாஹும்ம லபைக் அப்படின்னு சொல்லிட்டு மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான மக்களுக்கு நடுவில் ஒரு கூட்டம் தல்பியாவோடு எழுந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த ஹாஜிகள் தல்பியாவோடு லபைக் அல்லாஹும்ம லபைக்னு சொல்லி கஅபத்துல்லாவை பார்த்து மொழிந்த அந்த மக்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய அர்ஷை பார்த்து அல்லாஹ்வை பார்த்து லபைக் அல்லாஹும்ம லபைக். எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இதோ நான் வந்து விட்டேன், இதோ நான் ஆஜராகி விட்டேன். அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு மட்டும் கொடுக்குறார். ஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் மரணித்த அந்த ஹாஜிகளுக்கு மட்டும் கிடைக்குது என்றால் ஹஜ்ஜின் மாண்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஹஜ்ஜின் சிறப்புகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரணித்தால் கூட ஹஜ்ஜுடைய நன்மைகள் முழுசாக கிடைக்கும், மறுமையிலும் கூட, அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மரணித்த பின்பும் ஹஜ்ஜுடைய மதிப்பு குறையாது அப்படிங்கிறது இது 5வது சிறப்பாக இருக்குது. 6வது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆக மிகச்சிறந்த அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சிறப்பிக்கப்பட்டு சொல்லப்பட்ட அமல்களில் இதுவும் ஒன்று. நம்ம ஆரம்பத்தில் அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க இல்லையா, ஈமான், ஹிஜ்ரத், ஹஜ், இந்த 3மே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சிறப்பான அமல்கள். அதில் ஒன்று இந்த ஹஜ்ஜில் மப்ரூர் என்கின்ற அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருப்பது. இது 6வது சிறப்பு. சுருக்கமாக சொல்லிடுவோம். 7வது என்ன அப்படின்னா, மப்ரூரான ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம், ஜன்னா, அவ்வளவுதான், சொர்க்கம் தான், வேறு என்னமே கிடையாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு ஈடா நான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அறிவிப்பை செஞ்சிருந்தா, சொர்க்கத்துக்கு ஈடா நான் இந்த நற்கூலியை உனக்கு தந்துடுறேன், சொர்க்கத்துக்கு ஈடா ஒரு மாளிகை, எதுவுமே வேண்டாம், எனக்கு சொர்க்கம் தான் வேணும், அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்கிறது அதுதானே. அப்போ ஹஜ்ஜுக்கு மப்ரூரான ஹஜ்ஜுக்கு குழி சொர்க்கம் என்பது இது 7வது சிறப்பாக இருக்குது. அதே போல ஹஜ்ஜு உம்ரா செய்யும் பொழுது அந்த செயல் நம்மளுடைய ஏழ்மையை போக்கிவிடுமா? இது என்ன மாறி இருக்குன்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? லட்சக்கணக்கான காசை நம்ம அதில் போட்டோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் குறைஞ்சிரும் தானே நினைக்கிறோம். இது கிடையாது. ஒருபோதும் ஹஜ் உம்ரா செய்பவர்கள் ஏழையாக மாட்டார்கள் என்று சொன்னவர் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாக்கு, அவர்களுடைய வார்த்தை எப்பொழுதும் பொய்யாகாது. அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத்தினை செய்வான், கொடுத்து கொண்டே இருப்பான் என்பது இது 8வது சிறப்பு. எத்தனாவது சிறப்பு? 8வது சிறப்பு. அதே போல 9வது சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 8க்கும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்மளுடைய நன்மைகள் அதிகரிக்கப்படும், நம்மளுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும் ஒவ்வொரு 8க்கும். அதனால தான் இப்பொழுதும் கூட சில மனிதர்கள் நடந்தே ஹஜ் செய்வதாக நியத்து வைக்கிறாங்க. அது நம்மளால முடியாது. சில பேர் தேர்ந்தெடுத்து, இப்பெல்லாம் ரீசெண்டாக கேரளாவில் இருந்து ஒரு பெண் கூட நடந்து ஹஜ் செய்யறதாக நியத்து வச்சு நடந்தே போயிருக்கிறான். ஒரு ஆண், சுபஹானல்லாஹ், எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வசதி கிடையாது, நடந்து தான் என்ன செய்வாங்க? ஹஜ் செய்வாங்க. அப்படி ஒவ்வொரு 8க்கும் அவர்களுக்கு நற்கூலியும் அவர்களுடைய பாவம் மன்னிப்பும் அவர்களுடைய தரஜாவும் கிடைக்கும். அதே போல 10வது, நாம் ஹஜ்ஜுக்காக பொருளாதாரத்தை செலவு செய்தால் அதை பன்மடங்காக கொடுப்பான். ஆரோக்கியத்தை செலவு செய்தால் அந்த ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா பன்மடங்காக கொடுப்பான். எதையெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்காக செலவு செய்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹு தஆலா பன்மடங்காக்கி கொடுப்பான் என்பது இந்த ஹஜ்ஜுடைய ஆகச்சிறந்த
சிறந்த ஒரு சிறப்பாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்னும் அதிகமான சிறப்புகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம். அதே போல் ஹாஜிகளின் சிறப்புகளை நம்ம சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவோம். ஹாஜிகள் என்பது முதல்ல ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சுட்டு வர்றவர்கள் எல்லோரும் ஹாஜிகள் தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஹாஜிகளாக அல்லாஹ் அவர்களை கபுல் செய்யட்டும். ஆனால் அந்த ஹாஜி என்கின்ற அந்த சிறப்பை பெற வேண்டும் என்றால் அவர்கள் இறையச்சத்தோடு ஹஜ்ஜுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும், அந்த ஹாஜிகள் என்கின்ற அடையாளத்தோடு இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நம்ம பேரளவில் நம்மளுடைய பேருக்கு முன்னாடி ஹாஜி அப்படிங்கிற போகிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அல்லாஹு தாலா அவர்களுடைய சிறப்பை அவனிடத்துல அல்லாஹ்விடத்துல அவங்களுடைய சிறப்பு பெறக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அப்படி ஹாஜிகளாக சிறப்பு பெற்ற மனிதர்கள் இந்த உலகத்துல எங்கெல்லாம் யாருடைய வீட்டில் ஹாஜிகள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டில் இன்ஷா அல்லாஹ் திடீர் முசீபத்துகள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். அதே போல கஅபத்துல்லாவை கண்கொண்டு பார்த்த அந்த கண்களுடைய ஹாஜிகளுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹு தாலா அபிவிருத்திகளை அவங்களுடைய வீட்டில் தேவைகள், பொருளாதார தேவைகள் எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதில் எல்லாத்துலேயுமே பரக்கத்தை கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நம்ம முன்ன சொன்னது போல தான் ஹாஜிகளுடைய கரத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது அவங்களுடைய துஆவிற்கு அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமான மதிப்புண்டு. எந்த அளவுக்கு அப்படின்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துஆவில் எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அதே போல ஹாஜிகள் மற்ற மனிதர்களுக்காக செய்யக்கூடிய துஆவிலும் சிறப்புண்டு என்பது அந்த ஹாஜிகளுடைய சிறப்புகளாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்னும் நிறைய சிறப்புகள் அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலமாக நமக்கு கொடுக்குறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஹஜ்ஜின் சிறப்புகளையும் ஹாஜிகளின் மகத்துவத்தையும் இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து கொண்டு மபூரான மக்பூலான ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படியான சிறப்புகளை பெற்று அன்று பிறந்த பாலகர்கள் போல அல்லாஹ் வலம் வர நம் அனைவருக்கும் அவர்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.